சித்தர் பூமி. முதல்ல ஜோதிடம் எதுக்காக கத்துக்கணும்? எனக்கு என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டா சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை என்னால் எடுக்க முடியும். இன்னைக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். உலக அளவில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கை பேரழிவு, அதை தாண்டி மனிதர்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் உலக போர், இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. இந்த 21ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறது எந்திரமயமாகவே இருக்கும். இனி எந்திரங்கள் தான் மனிதனை இயக்கக்கூடிய, அங்கே மனிதம் அப்படிங்கிறது எந்திரமாக இருக்கும், இங்கே மனிதன்கிறவன் எந்திரமாகவே மாறி போயிடுவான். 90s கிட்ட இப்போ வரைக்கும் பொண்ணு தான் மேம் தேடிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான வாழ்க்கை துணைங்கிறது ஏன் அமையாமல் இருக்குது? ஏன் அது ஒரு 90s கிட் சாபமாக பார்க்கப்படுறாங்க? அப்படின்னு இல்லை, 90 கிட்ஸ் மட்டும் கிடையாது, 80 கிட்ஸ்லும் இன்னும் கல்யாணம் ஆகாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது பொண்ணும் இருக்காங்க, பையனும் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் பையன்தான் நமக்கு வேணும், பையன்தான் வேணும்னு ஆரம்பத்திலேருந்து எதிர்பார்த்ததின் விளைவு தான் இப்போ பையங்க அதிகமாக இருக்காங்க, பொண்ணுங்களுடைய மக்கள் தொகை குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ பொண்ணுங்களும் பசங்களுக்கு சமமாக எல்லா விஷயத்துலையுமே ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு, நம்ம ஃப்ளைட்டு ஓட்டுறதுலேருந்து விண்வெளிக்கு போகிறது வரையுமே பெண்களும் சரிக்கு சமமாக பயணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ அதனால் என்ன பண்ணுறாங்க, எனக்கு ஈக்குவலான சேலரி இங்கே வேணுங்கிற ஒரு டிமாண்டை வைக்கும்போது தான் இந்த பசங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, நமக்கு இவ்வளோ படித்தா போதும். இன்னும் யாருக்கெல்லாம் அந்த 80 கிட்ஸு 90 கிட்ஸ்லாம் நீங்கள் லிஸ்ட் எடுத்திங்கன்னா, இந்த டிப்ளமோ படித்தவங்க, என்ஜினியரிங் படித்தவங்க, இந்த வீடு இல்லைங்கிறவங்க, வேலை சரியாக அமையலைங்கிறவங்க, சம்பளம் ரொம்ப குறைவாக இருக்கிறவங்க, இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் அங்கே திருமணம்ங்கிறது கேள்விக்குறியாக அமையுது. ஏஎல்பியில் 30 வயசுக்குள்ளே கல்யாணத்தை முடிச்சுடுங்க, 30 தாண்ட விடாதீங்க, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 30 வயசுக்கு மேலே போகவே போகாதீங்கன்னு சொல்லுவோம். அதுக்கு ஏன் காரணம்னா, 30 வயசுக்கு மேலே ஜாதகம் வர்றது குறைஞ்சி போயிடும், வயசாயிடுச்சு அப்படிங்கிறத ஒரு டிமாண்டை வச்சுடுவாங்க. அப்போ அதனால் ஜாதகம் வராத ஜாதகத்தில் வர்ற 10 ஜாதத்துலேயுமே பொருத்தம் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறது உண்டு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா திருமணத்திலிருந்து உலக விஷயங்களாக இருக்கட்டும், இந்த பூமியோட இயக்கம் எல்லாமே நம்ம பார்த்தோம். மனிதர்களை ஆட்கொள்ளிட்டு இருக்கிறது கிரகங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஜோதிடம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது? எதுக்கெல்லாம் மேம் ஜோதிடம் பயன்படுத்தணும்? எல்லாத்துக்குமே ஜோதிடம் பயன்படுத்தலாம். நீங்கள் பிறந்தது முதல் உங்கள் வாழ்நாளின் கடைசி நாள் வரையும் ஜோதிடம் பயன்படுத்தலாம். அதுதான் நம்ம முன்னாடியே நம்ம ஏஎல்பி ஜோதிடர்கள் நிறைய பேர் பேசுகிறத நீங்கள் கேட்டிருக்கலாம். வயதுக்குரிய பலன்கள் அப்படிங்கிறது நம்ம அன்னன்னைக்கு, எனக்கு இன்றைக்கி என்ன தேவை, என்னுடைய இன்னைக்கு தேவைக்கு எனக்கு இன்றைக்கி பணம் வரணும், எனக்கு பணம் வருமானு ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அந்த பணம் வரும், அந்த பணம் எப்படி வரும்? கடன் வாங்கினாலும் பணம் வரவு தானே, ஆமாம். வேலைக்கு போனாலும் அதனுடைய சம்பளமும் பணம் வரவு தான். இல்லை அப்பா செலவுக்கு கொடுக்குறாரு, அதுவும் பணம் வரவு தான். அண்ணன் செலவுக்கு கொடுக்குறாரு, அதுவும் பணம் வரவு தான். ஆனால் எனக்கு யார் மூலமாக பணம் வரும், நான் என்ன செஞ்சால் எனக்கு பணம் வரும் அப்படிங்கிறத நம்ம ஜாதகம் நமக்கு உணர்த்திடும். ஒன்றும் இல்லைங்க, ஒருத்தருக்கு இஞ்சி பூண்டு உடம்புல சேர்த்துக்கோங்கன்னு ஒரு டாக்டர் சொல்லுவார். ஒருத்தங்க இஞ்சி பூண்டு உங்களுக்கு வாசமே ஆகாது, நீங்கள் சேர்த்துக்காதீங்க, இது அலர்ஜின்னு சொல்லுவாங்க. இதை டாக்டர்கிட்ட போய் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஜாதகத்தை பார்த்தா இந்த கிரகங்கள் இங்கே இருந்தால், ஓ இதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது, இது இருந்தால் இதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம், சுக்கரை நெட்டில் இருக்கா, ஊறுகாயை தொடாதன்னு நாங்கள் சொல்லுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் அங்கே சம்மந்தப்படும். இப்போ சம்மந்தப்படும் போது நம்ம இதெல்லாம் நம்ம தவிர்த்துக்கணும், இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கணும், இப்படி இருந்தால் நம்ம நல்லாயிருக்கும். ஒருத்தரை இயக்குறது 3 கர்மாக்கள் இயக்கும். நிறைய பேருக்கு அந்த கர்மாங்கிற கேள்வி தான் இன்றைக்கி நிறையவே அவங்களுக்கு பிரச்சனைக்குரிய ஒரு நிகழ்வாகவே இருக்குது. அப்பா, அம்மா, நான் என்ன பண்ணேன், எங்கள் அப்பா என்ன பண்ணார், என் அம்மா என்ன பண்ணாங்க, சரி இது இல்லை நான் இன்னாருக்கு தான் குழந்தையா பிறக்கணுங்கிறதுக்கு நான் ஒரு கர்மா பண்ணியிருப்பேன். அப்படி பண்ணியிருந்தா மட்டும்தான் இவங்களுக்கு நல்ல பணக்கார வீட்டில் நான் ஒரு குழந்தையா பிறக்கிறேன்னா அதுவும் நான் செய்த கர்ம வினை தான். ஒரு ஏழை வீட்டில் நான் குழந்தையா பிறக்கிறேன்னா அதுவும் ஒரு கர்ம வினை தான். இன்னொன்று, குழந்தை ஒரு ஏழை வீட்டில் 2 குழந்தைங்க பிறக்கும். ஒன்று பணக்கார வீட்டுக்கு தத்து போயிடும், ஒன்று அந்த வீட்டிலேயே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும். அப்போது ஏழை வீட்டில் பிறந்தாலும் நீ பணக்காரனா வாழணும் அப்படிங்கிற அந்த குழந்தையுடைய தலைவிதி இருக்கும். அப்போ அது தலைவிதி மாறிடும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஜோதிடத்துக்குள்ளே தெரிஞ்சுக்க முடியுமானா கட்டாயம் தெரிஞ்சுக்க முடியும். எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் படிங்க. நீங்கள் ஒருத்தர்கிட்ட போய் அவங்கள எதிர்பார்த்து அவங்க சொல்கிற நல்லது கெட்டதை ஆராய்ச்சி பண்ணி தெரியாமல் ஏமாறுறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஜோதிடத்துக்குள்ளே. ஏன்னா ஒரு விஷயத்த நடக்கும்னு சொல்லுவாங்க, அதை நம்பிக்கிட்ட. எனக்கு தெரிஞ்சு 45 வயசில் ஒரு அம்மா அரசாங்க வேலைக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேங்க, இன்ன வரை எனக்கு கிடைக்கல, எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அது எனக்கு 22 வயசில் எனக்கு தெரிஞ்சுதுன்னா, எனக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் கிடைக்காதுன்னா நான் ஏன் அரசாங்க வேலைக்காகவே நான் ட்ரை பண்ண போகிறேன்? நான் ப்ரைவேட்டில் நல்ல ஜாப் வாங்கி நேரம் என்னுடைய பொருளாதாரத்தை நான் உயர்த்தி இருக்கலாம் இல்லையா? இதே தான் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு
நான் வெளிநாட்டு மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணணும், வெளிநாடு தான் போகணும்னு சொல்லி எங்கள் அப்பா என்னை வெளிநாட்டு மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணாரு. நான் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எங்கள் மாப்பிள்ளையும் வெளிநாட்டுல இருந்து இங்கேயே வந்துட்டாரு. மறுபடியும் 2 பேருமே எங்களால் போக முடியல. உங்கள் ஜாதகத்தில் வெளிநாடு நீங்கள் போக முடியும்னு அமைப்பு இருந்தால் தான் நீங்கள் வெளிநாடு போக முடியும். இல்லைன்னா நீங்கள் ஏன் வெளிநாட்டு மாப்பிள்ளையை கட்டுறீங்க? அதை நம்ம தெரிஞ்சுட்டோம்னா நம்ம அந்த தப்பை பண்ண மாட்டோம் இல்லையா? இதை புரிய வைக்கிறது தான், உங்களை உணர்த்த வைக்கிறது தான், உணர்வதும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கை. நான் என்னுடைய ஜாதகத்தை நான் புரிஞ்சுக்கிட்டா கூடுமான வரை 100க்கு 100 என்னை நான் சரி பண்ணிக்க முடியாட்டினாலும் தலைக்கு வந்தது தலைப்பாயோட போயிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஓங்கி அடிக்கிற தாங்கி அடிக்கிற அளவாவது அந்த கஷ்டங்களை நம்மளால சரி பண்ணிக்க முடியும். மேம் உங்களை தேடி ஒரு ஜாதகர் வராங்க அப்படின்னு வச்சுக்கோம், அவங்களுக்குன்னு சில தேவைகள்லாம் இருக்கும். ஒரு உதாரணத்திற்கு வரேன், லவ் பண்ணுறாங்க. இன்றைக்கி லவ் மேரேஜுங்கிறது அதிகமாக என்ன ஒரு விஷயமா இருக்குது. அந்த காலத்தில் தான் நிறைய ப்ராப்ளம்லாம் இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்துக்கு நிறைய மாற்றங்களும் ஏற்பட்டிருக்கு. இப்போ என்னுடைய காதல் ஜெயிக்குமா ஜெயிக்காதான்ற ஒரு விஷயத்துக்குள்ளே இன்றைக்கி அப்படி போயிடுச்சு காதல். முன்னாடி லவ் பண்ணுவோமா இருந்தது போகி இன்றைக்கி ஜெயிக்குமா, ஏன்னா நிறைய ஃபெயிலியர் தான் வந்து சந்திச்சிட்டு இருக்காங்க. இப்போ இது ஜெயிக்குமா ஜெயிக்காதாங்கிறது ஜாதகத்தில் சொல்லிட முடியுமா மேம்? கண்டிப்பாக நிச்சயமாக சொல்ல முடியும். இதில் ஒரு 3 விதிகளை வச்சுக்கலாம். அணுகுதல் அணுகுதல், விலகுதல் விலகுதல், அணுகுதல் விலகுதல் அப்படின்னு 3 விஷயங்கள் எடுத்துக்கலாம். அணுகுதல் அணுகுதல்னா எனக்கும் 7ஆம் பாவமும் 5ஆம் பாவமும் நல்லா இருக்கு. 5ங்கிறது காதல், 7ங்கிறது திருமணம். 5 7 நல்லா இருக்குன்னா காதல் திருமணம் அப்படின்னு சொல்லிடும். எனக்கும் காதல் திருமணம் இருக்கு. அந்த பையனுடைய ஜாதகத்திலேயே 5 7 நல்லா இருக்குன்னா இங்கே நானும் ஆசைப்படுவேன், அவங்களும் ஆசைப்படுவாங்க, கனெக்ட் ஆகி கல்யாணத்தில் முடியும். இது எப்படி ராமர் சீதா மாதிரி, கண்டேன் சீதையை அப்படிங்கிற மாதிரி அந்த கண்டதும் காதல் அப்படிங்கிறது இங்கே வேலை செய்யும். இதை வந்து அணுகுதல் அணுகுதல்னு சொல்லுவோம். இன்னொன்று விலகுதல் விலகுதல்னு சொல்கிறது. எனக்கு தோணும், ஆனால் நான் போய் அங்கே பேச முடியாத ஒரு சூழ்நிலை என்னை தவிர்க்கும். அடுத்து அந்த பக்கமும் அதே மாதிரி தான் நமக்கு கனெக்டிவிட்டி வர்ற மாதிரி இருக்கும். அந்த பக்கம் உள்ள சூழ்நிலை அவங்கள விலக்கி விட்டுடும். அப்போ பரஸ்பரம் அன்பு காதல் இருந்தாலும் அங்கே 2மே சூழ்நிலை காரணங்களால் பிரிஞ்சு போயிடும். அதுக்கான காரணம் ஜாதகத்தில் இருக்குமா? 5 8 தொடர்பில் இருந்தால் அந்த காதல் கைகூடி வராது. அது 2 பேருக்குமே அப்படி இருந்ததுன்னா காதல் கட்டாயிடும். அதனால அதை வந்து விலகுதல் விலகுதல்னு வச்சுக்கலாம். இன்னொன்று அணுகுதல் விலகுதல்னு ஒன்று வச்சுக்கலாம். ஒன்று, என்னுடைய ஜாதகத்தில் நான் ஒருத்தரை ஆசைப்படுறேன் அப்படின்னா அந்த ஜாதகம் 5 7 தொடர்பில் இருந்ததுன்னா நான் அவரை ஆசைப்படுறேன். இதை வந்து ஒருதலை காதல்னு வச்சுக்கலாம், அணுகுதல் விலகுதல். ஆனால் ஆப்போசிட்டில் என்னுடைய 7ஆம் பாவம்னு ஒன்று இருக்குது. இன்னொரு ஜாதகம் நமக்கு தேவையில்லை. என்னுடைய 7ஆம் பாவம் கணவர் ஜாதகம் அல்லது 7ஆம் பாவகம் ஆப்போசிட் அப்படிங்கிறது ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு, பெண்ணாக இருந்தால் ஆணுக்கும் பார்க்கக்கூடிய பாவகம் 7. அந்த 7ஆம் பாவக அதிபதி எனக்கு 8ல் இருக்காரு அப்படின்னா அங்கே நான் ஆசைப்பட்டாலும் அங்கே விலகி போயிடுவாங்க. அதுதான் அணுகுதல் விலகுதல். அப்போ இதை என்னுடைய ஜாதகத்தில் தெரிஞ்சுக்க முடியுமா? கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, உங்கள் லக்னத்திற்கு 5 7 சம்மந்தப்படுதா, உங்களுக்கு கட்டாயம் காதல் திருமணம் தாங்க. அதே இது 7 8 சம்மந்தப்படுதா, அந்த காதல் அப்படிங்கிறது 5 அங்கே தொடர்பு பட்டுருச்சுன்னா என்னுடைய மனசு விரும்பினது எனக்கு கிடைக்காது. கிடைக்கும் கிடைக்காதுங்கிறத பார்த்து ஒரு செகண்டில் நம்மளால் சொல்லிட முடியும். நான் மட்டும் இல்லை, ஏஎல்பி படித்த யாராக இருந்தாலும் சொல்லிட முடியும். இப்போ நீங்கள் ஒரு செகண்டில் எல்லாத்தையும் சொல்லிட முடியும் அப்படின்றீங்க. இப்போ ஒரு சில உதாரணங்கள் சொல்லுங்கள் மேம். எப்படி ஒருத்தவங்க வந்ததுமே அவங்க இதுக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்றத நீங்கள் சொல்லுவீங்க மேம்? ஒருத்தங்க ஜாதகத்தில் அதுதான் பிரதானம், லக்னம் தான் பிரதானம்னு சொல்லுவோம். என்னுடைய எண்ணம் எதை நோக்கி சிந்திக்கிறது அப்படிங்கிறத என்னுடைய லக்னம் யார் அப்படிங்கிறது சொல்லிடும். இப்போ கன்னி லக்னம்னா என்னுடைய கன்னி லக்னம் நான் வந்து எல்லாத்தையுமே ஒரு கால்குலேஷனில் தான் நான் ஆராய்ச்சி பண்ணுவேன். இது நல்லதா கெட்டதான்னு தீர்க்க ஆலோசனை பண்ணி தான் ஒரு விஷயத்தை செய்வேன். எனக்கு தொழிலில் மட்டும்தான் என்னுடைய கவனம் பூராமே இருக்கும். சரி, இதுவே அதில் பயணிக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு 3 இருக்காங்க. அந்த 3 பேரில் இப்போ உதாரணத்துக்கு அஸ்த நட்சத்திரமாக இருந்தால் நான் ஆசைப்பட்ட மாதிரி என்னுடைய தொழிலை நான் அமைச்சுக்கணுங்கிறதுக்காகவே நான் வைராக்கியமாக போராடுவேன். அதுவே உத்திர நட்சத்திரமாக இருந்தால் தொழிலே செய்யாதீங்க, அங்கே டோட்டலாக வாஸ் அவுட் ஆகிடும், விரயம் ஆகிடும் அப்படிங்கிறத நம்ம பார்த்த நிமிஷத்துல ஒன்றும் இல்லைங்க. உத்திர நட்சத்திரம் 3ஆம் பாவத்தில் ஒருத்தர் வர்றாருன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் கடந்த ஒரு 2 வருஷம் 2 மாதத்தில் நீங்கள் நிறைய தொழில் ரீதியாக தொழிலில் நிறைய பணத்தை முதலீடு பண்ணி இழந்திருக்கீங்களான்னா ஆமான்னு தான் பதில் வரும். அங்கே மாறி இல்லைங்கிற பதிலே வராது. ரொம்ப லோலோன்னு நாய்படாத பாடு பட்டிருப்பீங்களே அப்படின்னா ஆமாங்க, ரொம்ப அலைச்சல் ஜாஸ்தி. தூக்கத்தை தொலைச்சிங்களா? ஆமாங்க, தூக்கத்தை தொலைச்சிட்டோம். இதுதாங்க பதில். ஜாதகருக்கு எது கிடைக்கும் கிடைக்காதுங்கிறத லக்னமும் லக்ன நட்சத்திரமுமே சொல்லிடும். இப்போது அடுத்த கேள்வியாக நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து வாகனங்கள் எல்லாமே வந்து நம்மளுக்குள்ளே நிறைய அப்டேட் ஆகிருக்கு. இப்போ சின்ன பசங்க முதற்கொண்டு ரோட்டில் வண்டி ஓட்டுற லெவலுக்கு இன்றைக்கி வந்துடுச்சு. இப்போ இந்த விபத்துக்களும் அதிகமாக நடந்துட்டு இருக்க காரணத்தால் இதை நாம் முன்னாடியே கணிச்சு இந்த விபத்தை தவிர்க்க முடியுமா மேம்?
கண்டிப்பா முடியும். முதல்ல ஜாதகத்தை பாருங்க, தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றதுக்கு காரணமே அதுதான். நம்ம எதை நோக்கி எல்லாம் நம்ம போகலாம், போகக்கூடாதுங்கிற ஒரு புரிதல் நமக்கு கிடைக்கும். ம். இப்ப 4ஆம் பாவகம் ஒருத்தருக்கு நல்லா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்குன்னா, எவ்ளோ பட்ட நெரிசல்ல கூட நீங்க நெறைய அந்த ரேஸ் பைக் ஓட்டுறவங்கலாம் பார்ப்பீங்க. அப்படியே சல்லு சல்லுன்னு வேகமா போவாங்க. ஆமா. நமக்கு ஈரக்குலையெல்லாம் பதறும். ஐயோ! இப்படி போறானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவன் ரொம்ப கவனமா ஒரு மில்லி கேப் இடைவேளையில கூட ஓடி போயிடுவான். அதெல்லாம் அவங்களுக்கு 4ஆம் பாவம் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் தான் அப்படியெல்லாம் போக முடியும். ஒரு சிலர் நல்லா ஓட்டுவாங்க. ஆனா, ஒரு கூட்டத்த பார்த்தோன்னா ஒரு பயம், பதட்டம் வந்துரும். அதுல அவங்க கவனக்குறைவா செய்கிடுவாங்க. இன்னும் ஒரு சிலர் நம்ம நல்லா ஓட்டுவோம். பின்னாடி வந்து இடிச்சிடும். இப்படியெல்லாம் இருக்கு. இதுல நம்மளுக்கு வாகனத்த பற்றி இண்டிகேட் பண்ணக்கூடிய பாவகம் 4. அந்த 4ங்கிறது நல்லா இருந்ததுன்னா, வாகனம் அவங்க சந்தோஷமா கொண்டாடிலாம் பயணிக்கலாம். 4 நல்லா இல்லன்னா, தயவு செஞ்சு வாகனத்துல போகாதீங்க. சரி வாகனத்துல போகாதீங்கங்கிறது மட்டும் அங்க பதில் இல்ல. யார் கூட போகணும், யார் கூட போகக்கூடாதுங்கிறதும் அங்க இருக்கு. என் நண்பனோட போனேன். விபத்தாயிடுச்சு. அப்பாவும் நானும் பையனும் போனாங்க, விபத்தாயிடுச்சு. அண்ணன் தம்பி போனாங்க, விபத்தாயிடுச்சு. லவ்வர்ஸ் போனாங்க, விபத்தாயிடுச்சு. எல்லாத்துக்கும் அந்த ஜாதகத்துல காரணம் இருக்கான்னா இருக்கு. அத தெரிஞ்சுக்க முடியும். அத தெரிஞ்சுக்கிட்டா, வண்டியே நான் ஓட்டக்கூடாதுன்னு நான் சொல்லல. யார் கூட போகக்கூடாது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் பயணிங்க அப்படின்னு சொல்லுவோம். எல்லாருக்குமே ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்கும். ரொம்ப பொறுமையா, தெளிவா விளக்கம் குடுத்திருந்தீங்க. ஸோ இனிமே லவ் பண்றவங்களா இருக்கட்டும், இல்ல வண்டி வாங்கி ஓட்டணும்னு அப்படின்னு ஆசைப்படுறவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே இது ஒரு மிகப்பெரிய ஒரு விளக்கம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் மேம். உங்களுடைய நேரத்த எங்க கூட பகிர்ந்ததுக்கு ரொம்பவே நன்றி மேம். ஜோதிடம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு அவசியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் வேற ஒரு நிகழ்ச்சியில உங்கள வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சித்தர் பூமி